அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உலகில் 3 குழந்தைகளை பேச வைத்து தன் அற்புதங்களை வெளியாக்கிய அல்லாஹ் அந்த 3 குழந்தைகளின் வரலாற்றை காண்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரை தவிர வேறெவரும் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் போது பேசியதில்லை. ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாரை பற்றி மக்கள் அவதூறு கூறும்போது அவர்களின் தாயார் தொட்டிலில் இருக்கும் எனது மகனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறிய போது ஈசா நபி தொட்டிலில் இருந்து கொண்டே தன் தாயாரின் புனிதத்தை பற்றி கூறினார். இரண்டாவது, இஸ்ரவேலர்களால் ஜுரைஜ் என்று அழைக்கப்பட்டு வந்த நல்ல மனிதர் ஒருவர். ஒரு முறை அவர் தொழுது கொண்டிருந்தார். அப்போது அவருடைய தாயார் வந்து அவரை அழைத்தார். ஆனால் பதிலளிக்கவில்லை. அதனால் கோபமடைந்த அவரின் தாய், இறைவா, இவனை விபச்சாரிகளின் முகங்களில் விழிக்கச் செய்யாமல் மரணிக்க செய்யாதே என்று கூறிவிட்டார். ஒரு முறை ஜுரைஜ் தமது ஆசிரமத்தில் இருந்தபோது அவரிடம் ஒரு பெண் வந்து தன்னுடன் தகாத உறவு கொள்ளும்படி அழைத்து பேசினாள். அதற்கு அவர் மறுத்துவிட்டார். ஆகவே அவள் அவரை பழி வாங்குவதற்காக ஓர் ஆட்டு இடையனிடம் சென்று அவனை தன் வசப்படுத்தி அவனுடன் விபச்சாரம் புரிந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். பிறகு இது ஜுரைஜுக்கு பிறந்தது என்று மக்களிடம் சொன்னாள். உடனே மக்கள் ஜுரைஜிடம் சென்று அவரது ஆசிரமத்தை இடித்து அவரை கீழே இறங்கி வரச் செய்து அவரை ஏசினார்கள். உடனே ஜுரைஜ் அங்க தூய்மை செய்து தொழுதுவிட்டு பின்னர் அந்த குழந்தையிடம் சென்று, குழந்தையே, உன் தந்தை யார் என்று கேட்டார். அக்குழந்தை இன்ன இடையன் என்று பேசியது. அதை கண்டு உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த மக்கள் தங்கள் ஆசிரமத்தை நாங்கள் தங்கத்தால் கட்டி தருகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், இல்லை, களிமண்ணால் கட்டி தந்தாலே போதும் என்று கூறிவிட்டார். மூன்றாம் அவர், இஸ்ரவேலர்களில் ஒரு பெண் தன் மகன் ஒருவனுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது அழகும் பொலிவும் மிக்க ஒரு மனிதன் வாகனத்தில் ஏறி சென்று கொண்டிருந்தான். உடனே அவள், இறைவா, என் மகனை இவனை போல் ஆக்குவாயாக என்று துவா செய்தாள். உடனே அந்த குழந்தை அவளது மார்பை விட்டுவிட்டு சவாரி செய்பவனை நோக்கி, இறைவா, இவனை போல் என்னை ஆக்கி விடாதே என்று கூறியது. பிறகு அவளது மார்பை நோக்கி பால் குடிக்க சென்றது. பிறகு அக்குழந்தை ஓர் அடிமை பெண்ணுக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அந்த பெண், இறைவா, என் மகனை இவளை போல் ஆக்கிவிடாதே என்று கூறினாள். உடனே அக்குழந்தை, இறைவா, என்னை இவளை போல் ஆக்குவாயாக என்று கூறியது. அந்த பெண் வியப்படைந்து, ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டதற்கு அக்குழந்தை, வாகனத்தில் ஏறி சென்றவன் கொடுங்கோலர்களில் ஒருவன். இந்த அடிமை பெண்ணை குறித்து மக்கள் அவதூறாக, நீ திருடி விட்டாய், விபச்சாரம் செய்து விட்டாய் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவள் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று பதிலளித்தது. நூல் புகாரி.